வணக்கம். வெண்பா டைப்ரைட்டிங் மதுரை. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இதை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இப்போ சிஓஏ பொறுத்தவரைய உங்களுக்கு வந்து தியரியை வந்து 100 மார்க் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 40 எடுத்தால் பாஸு. ப்ராக்டிக்கல் வந்து தியரி நடக்கிற அன்றைக்கே நடக்காது, ப்ராக்டிக்கல் வந்து அடுத்த நாள் நடக்கும். ப்ராக்டிக்கலில் வந்து மொத்தம் 100 மார்க்கு. இதில் நீங்கள் வந்து 50 எடுத்தால் பாஸு. சரி, எக்ஸாம் வந்து எப்படி சார் எழுதலாம்? தமிழில் எழுதலாமா, இங்கிலீஷில் எழுதலாமா? நீங்கள் தமிழ்லே எழுதலாம், இங்கிலீஷ்லேயே எழுதலாம், ரெண்டும் கலந்து எழுதலாம். ஆனால் இதில் பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ மவுஸை கிளிக் செய்தேன் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாக்கா, எதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து மவுஸ்னா MOUSE மவுஸ்ன்னு எழுதுனா போதும். அதை போய் நீங்கள் தங்கிலீஷில் வந்து இஸ் அப்படின்னு போடாதீங்க. ரெண்டும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தே நீங்கள் எப்படி எழுதணுமோ இருக்குன்னா, இப்போ எனக்கு வந்து அதோட இங்கிலீஷ் வேர்டு தெரில, தமிழில் தான் செய்தேன்றதை வந்து நான் தமிழில் தான் எழுத முடியும்னா தமிழில் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழும் இங்கிலீஷும் கலந்து எழுதலாம். அதனால் வந்து பயப்படாமல் எக்ஸாமை தியரி அட்டன் பண்ணுங்கள். சரி, இந்த இதை பொறுத்தவரைய உங்களுக்கு வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் 10 மார்க்கு, மேட்ச் த ஃபாலோயிங் 10 மார்க்கு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 10 மார்க்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 மார்க்கு. 2 மார்க் கொஸ்டின் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். 5 மார்க் கொஸ்டின் வந்து 6 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். நம்ம தியரி அப்படின்னு படிக்க வேண்டியது அப்படின்னாக்க, ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்டு 7th யூனிட், இந்த 3 மட்டும்தான் தியரி படிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 7 யூனிட் தான் எக்ஸாமுக்கு. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த மிச்சம் உள்ள 4 யூனிட்டும் வந்து நீங்கள் எப்படின்னாக்க, நீங்கள் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். அதனால் அதை தியரியாக படிக்கிறதுக்கெலாம் முடியாத ஒரு காரியம். நீங்கள் மிச்சம் உள்ள அந்த 4 யூனிட்டும் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் அதை வந்து எதுவுமே நீங்கள் தொட முடியாது. சரி, அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி. மொத்தம் வந்து கம்ப்யூட்டர் வந்து 5 வகையான ஜென்ரேஷனை கடந்து இப்போ நம்மகிட்ட 5வது ஜென்ரேஷனாக நம்மகிட்ட போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து வேக்கம் டியூப் ஆர் தெர்மனிக் வேல்யூ மிஷின் அப்படின்வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மிஷினை வேக்கம் டியூப் ஆர் தெர்மனிக் வேல்யூ மிஷின், இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுனா கொஞ்சம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதோட டைம் டியூரேஷன் வந்து 1940 to 56. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து உருவாக்குறப்ப பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ரூமையே ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து இதோட இது வந்து என்னன்னாக்கா, த இன்புட் ஆஃப் த சிஸ்டம் வாஸ் பேஸ்ட் ஆன் பஞ்ச்டு கார்ட்ஸ் அண்டு பேப்பர் டேப். இதிலேருந்து ரிசல்ட் வந்து நீங்கள் இந்த அளவு தான் எடுக்க முடியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரு 1956 to 1963. இதை வந்து டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி அப்படின்வாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட இன் கம்பேரிசன் டு த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் த சைஸ் ஆஃப் செகண்ட் ஜென்ரேஷன் வாஸ் ஸ்மாலர். அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இப்போ ஒரு ரூம் அளவுக்கு அதை ஆக்குபை பண்ணியிருந்துச்சு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து அந்த ரூமில் பாதி ஆக்குபை பண்ணியிருக்கு, அவ்வளோதான். In comparison to computer of the first generation, the computing time taken by a computer of the second generation was lesser. அதாவது வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் போக போக அதோட அட்வான்ஸ்டு மாடல் வர வர அதோட அளவும் கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய ஸ்பீடும் அதிகரிக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட செகண்ட் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து குயிக் பெர்ஃபார்மன்ஸாகவும் இருக்குது. அடுத்து வந்து தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1963 to 1971 இன்டர்கேட் சர்க்கியூட்னுவாங்க இதை. சரி, இன் கம்பேரிசன் டு த செகண்ட் ஜென்ரேஷன் த சைஸ் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் வாஸ் ஸ்மாலர். அதாவது அதை விட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோட செகண்ட் ஜென்ரேஷன் சின்னதாக இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷனோட இது சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ்
லெஸ் பவர், அதாவது பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இல்லை, லெஸ் ஹீட்டு, ஹீட்டும் வந்து அதிகப்படியாக இல்லை. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் லோ, ஈஸியர் ஃபார் கமர்ஷியல் யூஸ். லெஸ் பவர் லெஸ் ஹீட் அப்படின்றத வந்து நீங்கள் நம்ம சின்ன பிள்ளைலாம் அந்த வீட்டில் குண்டு பல்பை யூஸ் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. அதில் வந்து நீங்கள் குண்டு பல்பை ரொம்ப நேரம் எரிய விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் போய் தொட்டிங்கன்னா தொட முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும், அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து குண்டு பல்பு மாற்றினாக்கா கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக இதாகுதுன்ட்டு எல்லா இடத்துலையும் இப்போ தடை பண்ண ஆரம்பிச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் லோ, அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம டியூப்லைட் யூஸ் பண்ணோம், அது ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ அந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக உள்ளே வருது, ஈஸியர் ஃபார் கமர்ஷியல் யூசஸ். அடுத்து வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 1972 to 2010. ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் மைக்ரோ ப்ராசஸர் டெக்னாலஜி அப்படின்னாங்க. பிகம் ஏ வெரி ஸ்மால் சைஸ், இட்ஸ் பிகம் ஏ போர்ட்டபிள். அதாவது வந்து இந்த ஃபோர்த்து ஜென்ரேஷன் வரப்போ தான் மக்கள் கைக்கே இது வர ஆரம்பிச்சிச்சு. வெரி லோ அமௌண்ட் ஆஃப் ஹீட், அதாவது தேர்ட் ஜென்ரேஷனோட இன்னும் ஹீட் வந்து கம்மியாகுது. ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரசி பிகம் மோர் ரிலையபிள். ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் டு வெரி லோ இன் கம்பேரிசன் டு த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அதாவது வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு, காஸ்ட்டு கம்மியாயிருச்சு. ஏன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நிறைய இடத்துல யூஸ் ஆகுதுன்னா கமர்ஷியல்னால் பெரிய பெரிய கம்பெனி அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுனாக்கா மக்கள் கைக்கு வர ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னாக்கா காஸ்ட் கம்மியாகும். இட் பிகேம் அவைலபிள் ஃபார் த காமன் பீப்புள் ஆஸ் வெல். சரி, அடுத்து வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் த பீரியட் 2010 டு ஸ்டில் டேட் வரையும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ஹேட் ஹை கெப்பாசிட்டி and large memory capacity. Fifth generation computer had high capability and large memory capacity. Some popular advanced technology of fifth generation include AI is equal to artificial intelligence, quantum computing, nanotechnology, parallel processing. இதுதான் வந்து இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்மளை கம்ப்யூட்டர் வந்து எந்தெந்த இடத்துலனா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப ஹோமு, மெடிக்கல் ஃபீல்டு, என்டர்டெயின்மெண்ட், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், கவர்மெண்ட்டு, பேங்கிங்கு, பிஸ்னஸ். இது வந்து உங்களுக்கு நீங்கள் 2 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஹெட்டிங் மட்டும் போட்டாலே போதும், ஹோமு, மெடிக்கல் ஃபீல்டு இந்த மாதிரி இதில். இதே அப்ளிகேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ ஹோமை பொறுத்தவரையும் ஆன்லைன் பில் பே பண்ணுறோம், வாட்சிங் மூவிஸ், ஹோம் டுட்டரிங், சோசியல் மீடியா அக்சஸ்ஸு, பிளேயிங் கேம்ஸு. மெடிக்கலை பொறுத்தவரைய ஸ்டூடெண்ட் அந்த டேட்டா பேஸ், அதாவது பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட டேட்டா பேஸு, டயக்னோசிஸு, எக்ஸ்ரே, லைவ் மானிட்டரிங் ஆஃப் த பேஷண்ட்டு. சர்ஜன்ஸ் நவடேஸ் யூஸ், அதாவது வந்து இப்போ வந்து சர்ஜன்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப மைனூட்டான ஆப்ரேஷன் தான் வந்து அவங்களால இப்போ இது பண்ண முடியாது. அது ரொபோட்டிக்கல் சர்ஜிக்கல் டிவைஸ் டு பெர்ஃபார்ம் டெலிகேட்டட் ஆப்ரேஷன். அதாவது ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், ரொம்ப மைனூட்டான ஆப்ரேஷன் தான் இப்போ ரொபோட்டிக்கை வச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட், வாட்ச் மூவிஸ், ஆன்லைன் ப்ளே கேம், லிசனிங் மியூசிக். இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைய ஒரு மேனேஜிங் இன்வென்ட்ரி, டிசைனிங் பர்பஸ்க்கு, இன்டீரியர் டிசைனிங், வீடியோ கான்ஃபரன்சிங். அதாவது வந்து இது இல்லாத இடமும் இல்லை, இதை வந்து யூஸ் பண்ணாத இடம்ன்றது வந்து டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. எஜுகேஷன்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ரெஃபரிங் இ புக்ஸு, ஆன்லைன் டுட்டரிங். அடுத்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரை மெயின்டைனிங் ஏ டேட்டா பேஸ் ஆஃப் சிட்டிசன் அண்ட் சப்போர்ட்டிங் ஏ பேப்பர்லெஸ் என்விரான்மெண்ட்டு. அதாவது வந்து பேப்பர்லெஸ் என்விரான்மெண்ட் தான் ஃப்யூச்சரில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டலைஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ கையில் கூட காசு வைக்கிறதில்ல, எல்லாம் ஜிபே இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பேப்பர்லெஸ் கரன்சி வர்றதுக்கு முன்னாடியே பேப்பர்லெஸ் என்விரான்மெண்ட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து வந்து டிஃபென்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட் அண்ட் ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பேங்கிங்கை பொறுத்தவரை வித்ட்ராவல் டெபாசிட் ஆஃப் மணி த்ரூ ஏடிஎம்ஸ்.
அதான் நம்ம பேங்க்கை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், ஒரு மேஜராக போகிறதுனா காசு போட போவோம், இல்லை காசு எடுக்க போவோம். அது அதுக்கும் இப்போ மிஷின் வந்துருச்சு. அப்புறம் ஏன் அவங்க உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்க, ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் போக போக மேபி பேங்கிங்கே வந்து ஃபுல்லாமே நின்றாலும் நின்றலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் மாறிடுச்சுன்னா ஒரு சில பேக் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரி, ரெடியூஸ் த மேனுவல் எரர் அண்டு எக்ஸ்பென்சஸ். அடுத்து பிஸ்னஸை பொறுத்தவரையே சொல்லவே தேவையில்ல. டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், இன்வாய்ஸு, டிரான்சாக்ஷன் இந்த இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்டோர்டு ஹியூஜ் அமௌண்ட் டேட்டா. அதாவது வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இதில் சேவ் பண்ணி வைக்கிறேன், நான் இன்னொரு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த இதை மெயின்டைன் பண்ணால் இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து நான் கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை நான் நெட்டில் போட்டு வச்சேன்னா நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை யூடியூப்பில் போட்டு வச்சா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி அதே மாதிரி அக்யூரசி, துல்லியத்தன்மை. இப்போ இந்த டயத்துலேருந்து இந்த டயத்தில் வந்து இப்போ 1 ஹவர் கழிச்சு இது ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வைட்டோம்னா கரெக்டாக 1 ஹவர் கழிச்சு ஆஃப் ஆகும். அதில் வந்து +1 செகண்டு -1 செகண்ட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து வந்து இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்ஷன், ஆர்கனைஸ் த இன்ஃபர்மேஷன், கீப்ஸ் எவ்ரி ஒன் கனெக்டட், ஹெல்ப்ஸ் டு ஆட்டோமேட், ஹெல்ப்ஸ் டு ஃபிசிக்கலி சேலஞ்சு. அதாவது வந்து அவங்கள வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுது. மேபி இந்த மாதிரி ஒரு இதை கேட்டாங்க அப்படின்னாக்க இதில் ஹெல்ப் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டேட்டா ஸ்டோரேஜ், அக்யூரசி, ப்ரொடக்டிவிட்டி, இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷன், கனெக்டிவிட்டி பெனிஃபிட்ஸு, ஆட்டோமேஷன் அசிஸ்டண்ட்டு. சரி, அடுத்து வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்தவரைய உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டுமே இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் வந்து இயங்கவே இயங்காது. ஹார்ட்வேர் ரெஃபர்ஸ் டு த ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த computer. Software refers to the computer programs. ஹார்ட்வேர் அப்படின்றது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் ஹார்ட்வேரை பொறுத்தவரையும் நீங்கள் தொட்டு உணர முடியும், நீங்கள் தொட்டு பார்க்க முடியும், உடஞ்சிச்சுன்னா வேறு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் காற்று மாதிரி அதை வந்து நம்ம கண்ணாலலாம் பார்க்க முடியாது, ஆனால் அதை வச்சு நம்ம வந்து அதனுடைய பலனை வந்து அடைஞ்சிக்கலாம். அதான் வந்து ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். சரி, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். டு யூஸ் ஏ கம்ப்யூட்டர் we must have both hardware and software. Software is to hardware as what fuel is to a motor car. Hardware without software is powerless. Software without hardware is useless. என்ற ஒரு மோட்டர் கார் இருக்குது, ஒரு கார் ஒன்று இருக்குது, பெட்ரோல் இருக்குது. இப்போ என்கிட்ட வெறும் கார் மட்டும்தான் இருக்குது, பெட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா கார் வந்து வேஸ்ட்டு தான். அதை வந்து நம்ம ஊட்டிக்கிட்டே போயிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்கிட்ட காரில் வெறும் பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் எவாபரேட் ஆகி அது வேஸ்ட்டாக போயிடும். அப்படின்றப்ப இது ரெண்டும் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த கார் ஓடும். அப்படின்றப்ப அதே மாதிரி தான் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இணைஞ்சால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகும். சரி, இந்த சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு, பிட்னா பைனரி டிஜிட்டு, ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஹெச்டிடினா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸு, எஸ்எஸ்டினா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ், ரோம் இஸ் ஈக்குவல் டு ரீட் ஒன்லி மெமரி, இன்புட் அண்டு அவுட்புட் டிவைசஸ். இதெல்லாம் வந்து இந்த அப்ரிவேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, சிபியூவை பொறுத்தவரையும் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டு, பிரெயின் ஆஃப் த டிவைஸ். அதாவது வந்து இதுதான் வந்து நம்ம மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதை கம்ப்யூட்டரை பொறுத்தவரைய சிபியூ வந்து பிரெயின் ஆஃப் த டிவைஸ். ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதெல்லாம் வந்து உள்ள பார்ட்ஸ், ப்ரைமரி மெமரி அப்படின்வாங்க. சரி, ஹெச்டிடி அப்படின்னாக்க ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ் அப்படின்வாங்க. இதுதான் ஹார்ட் டிஸ்க் அப்படின்வாங்க. இது ஒவ்வொரு ஜிபியை பொறுத்து நம்மளோட
கெப்பாசிட்டி. நம்ம இப்போ மொபைல் வாங்குறப்ப எத்தனை ஜிபி இன்பில்ட் மெமரி இருக்குன்னு கேட்போம்ல, அது மாதிரி தான் இது. இது வந்து நம்ம 500 ஜிபி, 250, 168 அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு போட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும், அவ்வளோதான். சரி. எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸு, ரோம், ரீட் ஒன்லி மெமரி. சரி. கணினியின் சிறப்பியல்புகள். கணினி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வேகமாக ஒர்க் பண்ணும், நம்மளோட டேட்டாவை எல்லாத்தையும் சேமித்து வைக்கும். வெர்சாலிட்டி, செயலாக்கம். விஜிலன்ஸ், விடாமுயற்சி. ஆட்டோமேஷன், தானியங்கும் தன்மை. அக்யூரசி, துல்லியம். அதாவது தானியங்கும் தன்மை. இப்போ நான் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு வாட்ச்மேன் பார்க்க வேண்டிய வேலையை வந்து இந்த கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சாப்பாடே வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்கா வெறும் கரண்ட் மட்டும்தான் அதுக்கு சாப்பாடே. இப்போ வந்து அதை வந்து அதுக்கு கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது நின்றுடும். அதே மாதிரி வாட்ச்மேனை பொறுத்தவரையே ஒரு சில நேரம் தூங்கினாலும் தூங்கிடுவார். ஆனால் இது வந்து தூங்கவே தூங்காது. அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவை வந்து கரண்ட்டு, அவ்வளோதான். அது மட்டும் கொடுத்தாக்கா அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். அக்யூரசி, எனக்கு 8 மணிக்கு காலையில் யார் உள்ளே வந்தான்னாக்கா கரெக்டாக அந்த டயத்துலேருந்து செகண்ட்லேருந்து எல்லாத்தையுமே காமிச்சிடும். சரி. ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேரை பொறுத்தவரையும் ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? Hardware is further divided into 4 main categories: input device, output device, secondary storage, internal compound. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட்வேர்ஸு. சாஃப்ட்வேர்ஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு த 2 main categories: அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வந்து நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்புனேன்ல, கவர்மெண்ட் புக்கு, அதிலே இருக்கும். இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய கொஸ்டினில் வந்தாலும் வரலாம், இல்லை 2 மார்க் கொஸ்டினில் வந்துச்சுனாலும். ரொம்ப ஒரு 2 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எழுத முடியுமோ அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து வந்து பிளேசஸ் பாஸ்கல். He was a French mathematician. He invented the arithmetic engine, which is basic for calculators. He used gear wheels and suitable dialing system to operate the gear wheels in his calculators. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கால்குலேட்டரை கண்டுபிடிச்சதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதுக்கு காரணமே வந்து கால்குலேட்டர் தான். அதாவது வந்து ஈஸியாக மேக்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருன்றதே உருவாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் கால்குலேஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அபாக்கஸ் தான் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கால்குலேட்டருக்காக கண்டுபிடிச்சது அப்படியே டெவலப் ஆகி இப்போ கால்குலேட்டர் ஒரு சின்ன ஒரு ஆப் மாதிரி தான் அதுக்குள்ளே இருக்குது. அதை தவிர்த்து எவ்வளவோ விஷயத்துக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம். சரி. அடுத்து வந்து சார்லஸ் பாப்பேஜ். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்வாங்க. இன்வைட்டட் த, எதுக்கு அவரை வந்து ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஜின் அண்ட் அனலாட்டிக் இன்ஜின் அப்படின்ற ஒரு இதை வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஹி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் பிளாக் டயக்ராம் விச் வி ஆர் யூஸிங் நவ். அதாவது வந்து இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு டயக்ராமை கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தினது இவர் தான். அந்த இதை பொறுத்து தான் இன்னுமே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு, அதான் அடித்தளம் போட்டவரே இவர் தான். இப்படி தான் இருக்கணும். இப்போ பில்டிங் கட்ட போகிறோம், நம்ம வீடு இந்தந்த இடத்துல ரூம் இங்கே வரணும்னு நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அந்த பேஸை போட்டதே அவர் தான். அப்படின்றப்ப அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்றாங்க. அடுத்து வந்து லேடி ஆடா லவ்லேஸ். இவங்க வந்து she was a mathematician. She was the first lady who told the computer can be programmed to. She is called as the first programmer. இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ணதே இவங்க தான். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமரே இவங்க தான். A programming language ADA is widely used in a American defense computer. அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து ஆடான்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்னும் அமெரிக்கன் டிஃபென்ஸில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேடி ஆடா லவ்லேஸ். ஷி வாஸ் ஏ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். ஓகே. ஜான் வேன் நியூமன். He was a Hungarian mathematician. He introduced the concept of the stored program. இவர் வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நான் இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் நாளைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ண போகிறேன்னா நான்
ரைட் கிளிக் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்து வச்சுட்டு நான் நாளைக்கு அந்த ஒர்க்கை பார்ப்பேன். அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சதே இவர் தான், ஜான் வேன் நியூமேன். என்று the instruction is given to the computer are first stored in memory. They are then extracted from memory and executed one by one. அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பலன்கள் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம அதை சொல்லவே தேவையில்லை, எல்லாமே பலன்கள் தான். சேவ் த டைம், குவிக் பெர்ஃபார்மன்ஸு, ரெடியூஸ் த இன்டலெக்சுவல், அதாவது நேரத்தையும் விரைவான செயல்திறனையும் சேமிக்க, அறிவார்ந்த அழுத்தத்தை குறைக்கிறது, தவறுகளை குறைப்பதற்கு, தெளிவான அச்சடிக்கப்பட்ட வடிவத்தில் வெளியீட்டை பெறுவதற்கு, தரவை எளிதாக சேமிக்க, எளிதான தகவல் தொடர்புக்கு, சேவ் த டைம், நம்மளோட டயத்தை சேவ் பண்ணுது, இன்டலெக்சுவல் ஸ்ட்ரெயின், அதாவது வந்து 525 × 525 அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1 மினிட்னா அது ஆகும், அதோட இன்ட்டு போட்டு நம்ம பெருக்கி போகிறதுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, உடனே அதுக்கு உண்டான ஆன்சரை கொடுத்துடுது. அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மேக்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை எது ரிலேட்டடாகவோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிடுது. மிஸ்டேக் வந்து இருக்காது மோஸ்ட்லி. அதாவது வந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரைய 100% வந்து மிஸ்டேக்கே பண்ணாது. இது மேபி மிஸ்டேக் பண்ணுது அப்படின்னாக்கா யாரோட பிரச்சனையாக இருக்கும்? ஒன்று யூஸ் பண்ணுற நம்மளோட பிரச்சனை, இல்லைன்னா அதை க்ரியேட் பண்ணாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணாங்களா அவங்களோட பிரச்சனையாக இருக்கும். இந்த 2 பேர் தான் பிரச்சனை. அதாவது நம்ம 2 × 2 = 4 தான் ஆன்சர் வரணும், ஆனால் 5ன்னு ஆன்சர் வருது. அப்படின்றப்ப நான் 2 + 3 போட்டு நான் 4 வரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது வந்து என் மேலே உள்ள மிஸ்டேக். நான் வந்து 2 + 2 × 2 தான் போட்டிருக்கேன், ஆனால் 4 ஆன்சர் வரல, 5 ஆன்சர் வருது அப்படின்னாக்க அது வந்து இதை அந்த ப்ரோக்ராமை உருவாக்குனார்ல அவரோட பிரச்சனையாக இருக்கும். அவர் அங்கே என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் இங்கே ரிசல்ட்டாக வரும். அப்போ வந்து இது வந்து கம்ப்யூட்டரை பொறுத்தவரை 100% வந்து அதை மிஸ்டேக்கே பண்ணாது. மேபி மிஸ்டேக் வருது அப்படின்னாக்கா ஒன்று யூஸரோட ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லாட்டினா அதை சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாங்களா அவங்களோட ப்ராப்ளமாக இருக்கும். கெட் த அவுட்புட் இன் ஏ நீட் பிரிண்டட் ஃபார்ம். அதாவது இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டரை வந்து நான் டைப் பண்ணி 1000 காப்பி கூட எடுக்கலாம், 1000 காப்பி எடுத்து கூட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதை நான் கையால் எழுதுனாங்க, ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் ஒன்றா நீட்டாக எழுதுவேன், அடுத்த 1000 பேப்பர் வரையெல்லாம் கண்டிப்பாக எழுத மாட்டோம்னு சொல்லிடுவோம். சரி, ஸ்டோர்ஸ் டேட்டா ஈஸி ஃபார் கம்யூனிகேஷன். அதாவது வந்து நான் இப்போ உங்களை தொடர்பு கொள்றதுக்கும் உங்கள்கிட்ட நான் யூடியூப் மூலயமா பேசுகிறதுக்குமே இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் இந்த இன்டர்நெட்டு இந்த மாதிரி இதுதான் யூஸ் ஆகுது. சரி, இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமை நல்லா மெமரி பண்ணி இதை ட்ரா பண்ணி பழகிக்கோங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இன்புட் டிவைஸ்லேருந்து கொடுக்குறோம், CPU, மானிட்டர், அர்த்தமெட்டிக் லாஜிக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட் டிவைஸ் அப்படின்றது இந்த அடுத்து பார்ப்போம். நம்ம இன்புட் மூலயமா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் அதை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டான்னு பாருங்கள். அதாவது வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காரா இல்லை நார்மலாக கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு. மேக்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருந்தா அதை அதுக்குண்டான சால்வ் பண்ணிவிட்டு திருப்பி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பி அவுட்புட் கிடைக்கும். இது வந்து மெமரி யூனிட்டு அப்படி இல்லாட்டினா கண்ட்ரோல் யூனிட் அப்படின்வாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா சூப்பர்வைசர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்வாங்க. கண்ட்ரோல் யூனிட்டு இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் யூனிட்ன்றது சூப்பர்வைசர் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபின்றது வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகேவா? இந்த இதை வந்து பிக்சரை வந்து ட்ரா பண்ணி பழகிக்கோங்க, இது வந்து எக்ஸாமில் வந்தாலும் வரலாம். சரி, கம்ப்யூட்டர் டைப். எத்தனை வகையான கம்ப்யூட்டர் டைப்பு? கம்ப்யூட்டர் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்டு சைஸஸ். மொத்தம் 3 வகையான கம்ப்யூட்டர் இருக்குது. அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அண்டு சூப்பர் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 3 வகையான கம்ப்யூட்டர் இருக்குது. அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த அனலாக் கம்ப்யூட்டரை பொறுத்தவரைய அதனுடைய ரிசல்ட்டை வந்து அது ஒழுங்காகவே தராது. இப்போ ஸ்பீடா மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும், 35 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 41, 42 இப்படி தான் காமிக்குமே தர
50 தான் போயிட்டுருக்கோன்றதெல்லாம் காமிக்காது. அதே மாதிரி தெர்மாமீட்ரு காய்ச்ச 100 டிகிரி இருக்குது, 101, 102, நம்மளோட பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு இந்த கரண்ட் வோல்டேஜ் வருதுல்ல, அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அனலாக் கம்ப்யூட்டர் தான். ஏன்னா அது கரெக்டான ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் ஒரு சில துறைகளில் மட்டும்தான் இது யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கையில் கட்டி இருக்கிற இந்த கடிகாரம் கூட, இந்த இந்த வாட்ச் கூட அனலாக் கம்ப்யூட்டருக்குள்ளே தான் வரும். ஏன் அப்படின்னாக்கா, கரெக்டாக செகண்டுக்கு செகண்ட் அதோட இதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டான டைம் காமிக்குது அப்படின்னாக்க அது செத்து போச்சுன்னு அர்த்தம். அதாவது வந்து அதில் வந்து பேட்ரி வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி. அடுத்து வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கம்ப்யூட்டரு, அதாவது அனலாக் கம்ப்யூட்டரோட இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து இப்போ அட்வான்ஸ்டு. இதோட அட்வான்ஸ்டு வந்து சூப்பர் கம்ப்யூட்டரு. இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லாட்டினா ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்வாங்க. இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொரு இடமா வர ஆரம்பிச்சிட்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஏர்ஸ்பேஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க தான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு 200, 300, 400, 500 சிஸ்டம் இருக்குது. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு வந்து காலேஜுக்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் வந்து காலேஜுக்குள்ளெல்லாம் வந்து என்ட்ராகி, இப்போ காலேஜுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு லேபில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இதுக்குன்னே ஒரு தனியாக ரூம், நம்ம ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்தோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ரூமில் இதை இப்போ வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு மேபி இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டரு இப்போ நம்ம கையில் இருக்கிற மாதிரி மொபைலாவோ இல்லை வந்து ஒரு லேப்டாப்பாவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். சரி. அடுத்து வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரு. இது ஒரு வகை. அதாவது கம்ப்யூட்டரோட என்னென்ன மாடலில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னுவோம், லேப்டாப் கம்ப்யூட்டரு, பாம்டாப் கம்ப்யூட்டரு. அடுத்து வந்து இந்த ப்ரைமரி மெமரி ஆர் மெயின் மெமரி, அதாவது மெமரிக்குள்ளே, அதாவது வந்து ப்ரைமரி மெமரி நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரிகள், ரேமு, ரோமு, எஸ்ரோமு, டிரோமு, ப்ரோமு, இப்ரோம், டபிள்யூப்ரோம், இந்த இதெல்லாம் வந்து இதோட அப்ரிவேஷன் ஃபுல்லாக நல்லா மனப்பாடம் பண்ணி ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க அந்த அப்ரிவேஷன் ஃபுல்லாமே வந்து அந்த புக்கில் வந்து வந்திருக்கு உள்ள. சரி. அடுத்து செகண்டரி மெமரின்றது வந்து நம்ம அந்த சிஸ்டமோ இல்லை மொபைலோ தவிர்த்து நம்ம வேற ஒரு மெமரி கார்டோ, அதாவது செகண்டரியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை வந்து செகண்டரி மெமரி. அதை வந்து நம்ம எஸ்டி கார்டு, ஹெச்டிடி, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு, பென் ட்ரைவு, சிடி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து செகண்டரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி. சரி. இன்புட் டிவைஸ் அண்டு அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைஸ்னால் என்ன? நம்ம உள்ளீடாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே போகிறதுக்கு உண்டான ஒரு டிவைஸ் வந்து இன்புட் டிவைஸ். அதாவது வந்து இப்போ கீபோர்டில் வந்து நம்ம ஏன்ற லெட்டரை அடிப்போம், அது வந்து ட்ராவல் ஆகி பைனரி டிஜிட் மாதிரி ட்ராவல் ஆகி நம்மளுக்கு ஏன்ற ஒரு கான்செப்ட் வந்து வரும். இப்போ இந்த ஏன்றது வரப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதை பார்க்குறோம்ல, ஏன்னு வருதுல டிஸ்பிளேல, அது வந்து அவுட்புட் டிவைஸ். நம்ம உள்ளீடாக கொடுக்கக்கூடியது வந்து இன்புட்டு, நம்ம வந்து இதில் கொடுக்கக்கூடியது, அதாவது வந்து அது மூலயமா பார்க்கக்கூடியது வந்து அவுட்புட் டிவைஸ். இந்த இன்புட் டிவைஸ்னால் கீபோர்டு மூலயமா நம்ம இதை தான் கொடுக்க முடியும், ஸ்கேனர் மூலயமா ஸ்கேன் தான் பண்ண முடியும். அது வந்து உள்ளீடாக போகுது. நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அது அவுட்புட் டிவைஸ். சரி. டச் பேடு, ஜாய்ஸ்டிக்கு, பார்கோட் ரீடரு, மவுஸு, இந்த இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸை பொறுத்தவரையே மானிட்டர், அது மூலயமா நம்ம பார்க்குறோம், பிரிண்டர் மூலயமா கேட்குறோம், பிரிண்டர் மூலயமா நம்ம அதோட தகவல்களை வந்து பார்த்து எடுத்துக்கிறோம், ஸ்பீக்கர் மூலயமா கேட்குறோம். இது ஒன்றும் இல்லை, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸோட ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, மைக்கையும் ஸ்பீக்கரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் மூலயமா நம்ம பேச தான் முடியும். இப்போ இந்த மைக்கு, இதில் நான் இது மூலயமா பேச தான் முடியும். ஆனால் இது மூலயமா வரக்கூடிய அவுட்புட் வந்து நான் ஸ்பீக்கர் மூலியமாக தான் கேட்க முடியும். அப்படின்றப்ப மைக்குன்றது இன்புட் டிவைஸு, ஸ்பீக்கர்ன்றது வந்து அவுட்புட் டிவைஸ். சரி. பிரிண்டர் வந்து மொத்தம் 3 வகையான பிரிண்டர் இருக்குது. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர்.
இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரை பொறுத்தவரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷன், இபி, எலக்ட்ரிக் இபி பில்லு கட்டினோம்னா அதை பார்த்தீங்கன்னா கிரிச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஏன் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இதில் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கவர்மெண்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இதோட எழுத்துக்கள்லாம் வந்து புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ன்றாங்க. இது அந்த அளவுக்கு நம்ம வேற ஏதாவது டூப்ளிகேட் காப்பி மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இதில் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆஸ் வெல் நீங்கள் அந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த கிரிச்சு கிரிச்சுன்னு அந்த டாட் மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். அது போஸ்ட் ஆஃபீஸு பில், போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போஸ்ட் அனுப்புனதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த பில்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். சரி, அடுத்த லேசர் பிரிண்டரு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆக்சுவலாக வந்து அது பிளாக் நம்ம ஒயிட் கலர் பேப்பரை கொடுக்குறதுனால அதை பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றோம். சரி, அடுத்து வந்து இன்க்ஜெட் பிரிண்டர். இது வந்து கலர் பிரிண்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து டைப் ஆஃப் த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். லேன், வேன், மேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், வைல்டு ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க். இது வந்து ஆக்சுவலாக வந்து 7th யூனிட்டில் வர்றது. இப்போயும் வந்துருச்சு, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லேன் இஸ் ஈக்குவல் டு ஒரு 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 பில்டிங்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணுறது வந்து லேன்வோம், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு. வேன் அப்படின்றப்ப வைல்டு ஏரியா நெட்ஒர்க்கு. இது வந்து எந்தெந்த இடத்துலாம் இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே மட்டும் அவங்களுக்கு வந்து எடுக்கும். ஆனால் காலேஜ் கேம்பஸ் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் இந்த மாதிரி கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்ஒர்க்கு. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம டவர், ஏர்டெல் டவரு, ஜியோ டவர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து இது நம்மளுக்கு நெட்டு அந்த இதெல்லாம் காலிங் உண்டான அந்த இதை ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் கொஞ்சம் தாண்டி போகிறப்ப அடுத்த 5 கிலோமீட்டரை இது கவர் பண்ணக்கூடியதுக்கு அது அப்படியே மாறிக்கிறோம். அதனால் வந்து லேன், வேன், மேன் இந்த 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ப்ராக்டிக்கல் சின்ன கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துருவோம். பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு டவுட்னாலும் இந்த இதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் முடிகிற வரையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து டிலீட் ஆகிடும். சரி, ஓகே, தேங்க்யூ.